அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸ்கியூஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாம் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஸ்கியூஃப்ளேஷனை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்ஃப்ளேஷன்னா என்ன, விலைவாசி உயர்வு, ஃபாலிங் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு பொருட்களுடைய விலை உயர்வு தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். இது எப்படி இருக்கும்னா சஸ்டைன்டாக இருக்கும். சஸ்டைன்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கிராஜுவலாக இருக்கும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஒரு 2% இருக்கும் இந்த வருஷம், அடுத்தது 4% இருக்கும், அடுத்தது 6% இருக்கும். இப்படி கண்டினியூஸாக சஸ்டைன்டாக போகிறதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல் ஐட்டம்ஸ் அண்ட் ஆல் ஏரியாஸ் எல்லா இடத்துலையும் ப்ரைஸ் அதிகமாகும். ஃபுட்டுடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், காருடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், மோட்டர் பைக்குடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இப்படி நம்ம சுற்றி இருக்கிற எதை நம்ம வாங்கணுன்னாலும் எல்லா பொருட்களுடைய ப்ரைஸுமே அதிகமாகிறதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், ஆல் ஐட்டம்ஸ் ப்ரைஸ் ரைசிங் ஆல் ஐட்டம்ஸ், எல்லா பொருட்களுடைய ப்ரைஸும் அதிகமாகிறதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸ்னா என்ன அப்படின்னா, எபிசோடிக் ப்ரைஸ் ரைஸ் இன் ஷார்ட் டைம் இன் ஒன் ஆர் ஸ்மால் குரூப். ஒரு குறிப்பிட்ட பொருள் அதோடைய ப்ரைஸ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உயர்வதுக்கு பேர் தான் எபிசோடிக் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன்னா என்ன, சஸ்டைன்டாக இருக்கும், லாங் டேர்ம் இருக்கும். அது எல்லா பொருட்களுடைய ப்ரைஸுமே அதிகமாகிறது பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு படிக்கிறோம். ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸ்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்லை அதை சார்ந்திருக்கிற பொருட்களுடைய அந்த விலைவாசி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான், இன் ஷார்ட் டேர்ம் சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட பொருட்களுடைய அந்த ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான் ரைஸ் ஆகும். அதுக்கு பேர் ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு வித்தியாசம் நம்ம பார்ப்போம். இது எல்லா பொருட்களுக்குமே விலைவாசி அப்படிங்கிறது உயரும் அப்படிங்கிறது பார்த்தோம். ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸ்னா என்ன, இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா மாஸ்க் சொல்லலாம். மாஸ்க், க்ளவுஸ். கொரோனா சமயத்தில் நம்ம சானிடைசருக்கு, மாஸ்க்குக்கு, க்ளவுஸுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, எவ்வளோ டிமாண்ட் இருந்தது. மாஸ்க்லாம் வாங்க முடியுமா? நம்ம மாஸ்க்லாம் யூஸே பண்ண மாட்டோம். ஆனால் மாஸ்க் நம்ம விரும்பி யூஸ் பண்ணணும். ஒரு மாஸ்க்லாம் 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 100 ரூபாய்க்கெல்லாம் நம்ம மாஸ்க் வாங்கி யூஸ் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் மாஸ்க் நம்ம யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்குமா? கிடையாது. ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பேண்டமிக் சமயத்தில் நம்ம எல்லாருமே மாஸ்க்கை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். திடீர்னு அதோடைய ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஆனால் இப்போது மாஸ்க்குடைய தேவை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் அந்த மாஸ்க்குடைய ரேட்டு ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சு. ஒரு சின்ன ஒரு மாஸ்க்கு இப்போ கேட்டோம்னா 1 ரூபா 2 ரூபா இருக்கிற மாஸ்க்கு அப்போ 10 ரூபா இருந்தது. நார்மலாக இந்த ப்ளூ கலரில் இருக்குமே அந்த மாஸ்க்கே ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. ஸோ அதை ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு பொருள் மட்டும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் இந்த மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா. மாஸ்க்கு, க்ளவுஸு, சானிடைசர், குரூப் 1 ஆர் ஸ்மால் குரூப், இது எல்லாமே ஒரு குரூப். இந்த குரூப் சார்ந்த ஒரு பொருட்களுடைய அந்த விலையேற்றம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அந்த கொரோனா இருக்கிறது வரைக்கும் தான் இதோடைய ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு. அதன் பிறகு நார்மல் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எல்லா பொருட்களுடைய ரேட்டுமே அதிகமாகி போயிட்டே இருக்குது. அது ஸ்டாப்லாம் ஆகாது. அது இன்ஃப்ளேஷன். ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் கொஞ்ச காலத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட பொருள் மட்டும் இன் ஷார்ட் டேர்ம், ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ இப்படி குறுகிய காலகட்டங்களில் அந்த பொருட்களுடைய ப்ரைஸ் அதிகமாகிட்டு அதன் பிறகு ஸ்டாப் ஆகிடும், இல்லை பழைய நிலைமைக்கே வந்துடும். அதுக்கு பேர் ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸ். அதுக்கு உதாரணம் பேண்டமிக் சமயத்தில் மாஸ்க், க்ளவுஸு, சானிடைசர், இந்த பொருட்களுடைய அந்த விலையேற்றத்தை ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்கியூஃப்ளேஷன்னா என்ன, இங்கே அகைன் சஸ்டைன்டு ப்ரைஸ் ரைஸ் இன் ஒன் ஆர் ஸ்மால் குரூப். சஸ்டைன்ட்னா என்ன அப்படிங்கிறத இன்ஃப்ளேஷனில் பார்த்தோம். 1 ஆர் ஸ்மால் குரூப் அப்படிங்கிறத நம்ம ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸில் பார்த்தோம். இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஸ்கியூஃப்ளேஷன் அப்படிங்கிறது. அதாவது இன்ஃப்ளேஷனும் ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸும் ஒன்றா சேர்ந்தது தான் ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கியூஃப்ளேஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இன் இந்தியா, இந்தியாவுடைய நிதி அமைச்சகம். அவங்க தான் இந்த ஸ்கியூஃப்ளேஷன் அப்படிங்கிற இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணாங்க. எப்போனா 2009 2010 தான் காயின் பண்ணாங்களாம்.
இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட பொருள் இன்ஃப்ளேஷன்னா வந்து எல்லா பொருட்களுடைய விலைவாசி வந்து உயர்றது. ஸ்கியூஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பொருட்களுடைய அந்த விலையேற்றத்தை மட்டும் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட பொருட்கள்லாம் என்னென்னலாம் சொல்லலாம்? கோல்டு சொல்லலாம். கோல்டு விலைவாசி மற்ற செக்டாரில் வந்து உயர்தோ இல்லையோ கோல்டுடைய ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே போல் பெட்ரோலுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன தெரியல, எந்த நாட்டில் எந்த ராஜ்யம் சத்தான்னு தெரியல, ஒரு 2-3 வருஷமாக வந்து பெட்ரோல் ரேட்டு வந்து ஏறாமல் அதே நேரத்துலேயே அதே ப்ரைஸ்லேயே வந்து இருக்குது. அப்படியே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ பெட்ரோல், கோல்டு இது ரெண்டுத்தையும் பார்க்குறோம். சரி, இந்த 2009 2010 இது ஏன் வந்து கொண்டு வந்தாங்க? ஸ்கியூஃப்ளேஷன் ஏன் கொண்டு வந்தாங்க? அந்த டேர்ம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ரோஸுடைய விலையேற்றம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ரோஸ் வாங்கக்கூடிய அதோடைய மதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நிறைய தேடி பார்த்தேன், ஆனால் ரோஸ் மட்டும்தான் இருந்தது. எனக்கு வந்து ரோஜாவுடைய விலையேற்றம் அந்தளவுக்கு அதிகமாக இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியல. ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன? சஸ்டைன்டாக இருக்கும். எங்கே? ஆல் ஐட்டம். சஸ்டைன்டு ப்ரைஸ் ரைஸ் இன் ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத இன்ஃப்ளேஷன். அண்ட் ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸ்னால் என்ன? பீரியாடிக் ப்ரைஸ் ரைஸ் இன் ஒன் ஆர் ஸ்மால் குரூப். ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அந்த ப்ரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து ஸ்மால் ஏரியா, ஒரு பொருட்களாக இருக்கலாம், இல்லை அது துறை சார்ந்த பொருட்களாக இருக்கலாம். மாஸ்க்கு, சானிடைசர் இதெல்லாம் வந்து குறைஞ்ச காலகட்டங்களில் ஒரு வருஷம் 2 வருஷம் இந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகும். அது பிறகு ஸ்டாப் ஆகிடும், இல்லை அது வந்து அதோடைய பழைய நிலைமைக்கு வந்துடும். தக்காளி, வெங்காயம் கூட அந்த கேட்டகரியில் வைக்கலாம். திடீர்னு வந்து ரொம்ப அதிகமாகும். ஒரு கிலோ தக்காளியே வந்து 200 ரூபான்னு வாங்க, ஒரு கிலோ தக்காளி, ஒரு கிலோ வெங்காயத்துடைய விலை வந்து 200 ரூபான்னு வாங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு கிலோ தக்காளியோட விலை வந்து 5 ரூபான்னு வாங்க. ஸோ இப்படி வந்து மாறி மாறி போகிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கியூஃப்ளேஷன் அப்படிங்கிறது சஸ்டைன்டாக இருக்கும், ஆனால் அது ஒன் ஆர் ஸ்மால் குரூப்பில் தான் இருக்கும். இப்போ தங்கத்துடைய விலை வந்து கம்மியாக எங்கேயாவது பார்த்துருக்குமா? கம்மியாகிடுச்சுன்னு வாங்க, எவ்வளோன்னு பார்த்தா 500 ரூபா இருக்கும், 1000 ரூபா இருக்கும், அவ்வளோதான் கம்மியாகும். இன்க்ரீஸ் ஆகுது என்னமோ வந்து 5000 10,000 இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் குறையிறது பார்த்தீங்கன்னா 100 200 500 1000 அவ்வளோதான் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ கோல்டு அண்ட் பெட்ரோல், ரோஸ் இதெல்லாம் வந்து ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் ஸ்கியூஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.